நம்ம ஒவ்வொருவரும் இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் கூடி கடந்து வந்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பந்தி என்பது பரிசுத்தரின் பந்தி. இது ஆசீர்வாதமான பந்தி என்று பரிசுத்த வேதாகமத்திலே நம்ம படிக்க முடியும். இந்த பந்தி, கர்த்தரின் பந்தி, பரிசுத்தரின் பந்தி, இது ஆசீர்வாதமான பந்தி. இந்த பந்தியை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரங்களும் நமக்கு சகோதரர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு பேசுவதை நம்ம கேட்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான பந்தி நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அல்ல, புதிய உடன்படிக்கை. ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுனா பழைய ஒப்பந்தம், பழைய உடன்படிக்கை. புதிய ஏற்பாடுனா புதிய ஒப்பந்தம், புதிய உடன்படிக்கை. அப்ப இந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லப்படுகிறது என்றால், பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருந்தார். ஏன் இந்த பந்தியை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இது பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு உரியது. நம்ம இந்த ராஜ்யத்திற்கு போகணும்னு சொன்னா இந்த பந்தி தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த பந்தி நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னா, இது அடுத்ததாக என்ன சொல்கிறேன்னா, பிழைப்பீங்க அப்படின்றார். என்னை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செஞ்சாங்க? பிழைப்பீங்க. எப்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்களோ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது இதை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை பிதாவினுடைய ராஜ்யத்திற்கு உரியது. இது பிழைப்பீங்க அப்படின்றார். அப்போ ஒவ்வொரு வாரமும் எப்படி நம்ம போன்ல சார்ஜ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம கண்டிப்பாகவே பங்கு பெற்றிருக்க வேண்டும். அதை நம்ம தவற விடக்கூடாது. ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம இறந்துட்டோம், மண்ணுல போயிட்டோம், அல்லது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம மறுரூபம் ஆம்னா இதுக்கு இந்த பந்தி ஒரு பெரிய சான்றாக இருக்கு. அது சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது இல்லையா, நான் வருகிற வரைக்கும் இதுல என்ன செய்யுங்க, புசிங்க என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இது நம்மளை உயிரோடு கூட எழுப்புகிறது. இந்த கர்த்தரின் பந்தி, இந்த ஆசீர்வாதமான பந்தி, இந்த பரிசுத்தரின் பந்தி அவர் சொன்ன பிரகாரமாக நம்மளை உயிரோடு கூட எழுப்புகிறது. வேற என்ன இருக்கிறது இதுல? நித்திய ஜீவன் உண்டு. நம்ம வாழ்ற காலம் 50, 60, 100 இல்ல 200 கூட வச்சுங்கள, 1000 வருஷம் கூட வாழுங்க. ஆனா எந்த மனுஷனும் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்துட்டால் அதுக்கு தான் பிரசவம். பிறந்த மனிதனுக்கு சாவு நியமிக்கப்படுகிறது. அப்ப எப்ப சாவு வரும்? அப்போ இதை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம இங்க மண்ணுக்குள்ளாக இருப்போம், மரித்து போய் விடுவோம். ஆனால் இந்த பந்தி எடுப்பதன் மூலமாய் நித்திய ஜீவனை எந்த நாளும் சுதந்திரிப்பதற்கு இந்த ஆசீர்வாதமான பந்தி, இந்த கர்த்தரின் பந்தி நமக்கு ஒரு பெரிய மகிமையாக இருக்கிறது. வேற என்ன இருக்கிறது இதுல? இந்த ஆசீர்வாதமான பந்தி நீங்க நிலைச்சிருக்க முடியும் என்று வேதாகம் சொல்லு. ஒவ்வொரு வாரம் ஒரு வாரம் நீங்க தவறு விட்டு பாருங்களேன், அது எல்லா வாரமும் என்ன செய்யும்? தவறு விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்றது தடை பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கையை போயிடும். நீங்க ஒரு நாள் ஊழியம் செய்யறதை விட்டு பாருங்களேன், உங்களுடைய ஊழியம் எல்லாம் விட்டு போயிடும். அப்போ ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. அவன் விடுவானா? அப்போ ஒவ்வொரு வாரமும் அந்த பயத்தையும் பக்தியும் நாம வச்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆசீர்வாதமான பந்தியிலே நாம பங்கு பெற வேண்டும். ஏன் எடுக்கணும்னா இவ்வளவு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறும் வகையில தான் நம்ம இதை எடுக்கணும். யார நினைவு கூறணும்? நித்யானந்த சாமியாரையோ, இல்ல எங்க ஊழியர் சொல்லிட்டாரு, எங்க வீட்டு அம்மா சொல்லிட்டாங்க, எங்க வீட்டு புருஷன் சொல்லிட்டாரு, எங்க பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, சர்ச்சைக்கு போய் ஆகணும், போய் பந்தி எடுத்தாகணும்னு அவர் சொல்லிட்டாரு. இல்ல, இயேசுவின் மரணத்தை நினைவு கூறும்படி இந்த ஆசீர்வாதமான பந்தியை எடுத்துதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து மரணத்தை காட்டிலையும் நமக்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கும்? பலவீனம் முக்கியமா? ஏன்னா நமக்கு பலவீனம் வந்தா அங்க ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன். அப்ப எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும், எவ்வளவு
பலவீனங்கள் இருந்தாலும். இப்போ எனக்கு 2-3 நாளாக காய்ச்சல், சளி, உடம்பு முடியல. ஆனாலும் நேற்று இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சாச்சு? பலமா. ஏன்னா இந்த பலவீனங்கள் எல்லாம் அவர் என்ன செய்வார்? பலம் கொடுத்துருவார். அப்போ இந்த பலவீனங்களை மாற்றக்கூடியது. அப்ப பலவீனங்களாய் இருந்தாலும், சுகவீனங்களாய் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய பிதாவினிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் இந்த அருமையான கர்த்தருடைய நாளில் மறந்துவிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதமான பந்தி எங்கே எடுக்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவின் சபையில எடுக்க வேண்டும். எங்க எடுக்கணும்? கிறிஸ்துவின் சபையில. ஏன் வேற எங்கேயாவது எடுத்தீங்கன்னா அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்தார்கள். அப்ப வாரத்தின் முதல் நாள்னா பல பேர் ஞாயிற்றுக்கிழமை போயிடுறாங்க. ஆனா அங்கு பந்தி வார வாரம் இருக்குதான்னு சொன்னா இல்ல. அங்க ஜபம் இருக்கிறது, பாட்டு இருக்கிறது, காணிக்கை இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பந்தி மாசத்துல 2வது வாரம் இருக்குது, அது முதல் வாரம் இருக்குது, அல்ல 3வது வாரத்துல இருக்கிறது. அவங்களுக்கு எப்ப நினைக்கிறது இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வார வாரம் கர்த்தருடைய பந்தி. எப்படி ஓய்வு நாள் தோறும் அந்த பழைய ஒப்பந்தத்துல 12 அப்பம் கொண்டு வந்து எங்க வச்சிருப்பாங்க? தேவாலயத்துல வச்சிருப்பாங்க, பிரகாரத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, பரிசுத்த ஸ்தலத்துல வச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வண்ணமாக என்ன இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதமான பந்தியை கிறிஸ்துவின் சபையில மட்டும்தான் இருக்கும். மற்ற இடத்துல என்ன இருக்காது? இந்த பந்தி இருக்காது. இது தவற விடக்கூடாது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கொண்டிருக்கிறது நான் சொன்ன வசனம் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சரி, இந்த பந்தி ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவோடு கூட ஒப்பந்தம் பண்ணிட்டேன், என் புருஷனோடு கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, மனைவியோடு ஒப்பந்தம். அந்த கல்யாணத்துல சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவினத்திலும். அப்ப இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த பந்தியை எடுக்கணும். ஏன்? ஆத்ம புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆவிக்குரிய புருஷனுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக மாணிக்கத்தின் மீது என்ன செஞ்சிருக்கோம்? அந்த அன்பை விட்டுட்டு வெறும் மண்ணுக்காக சில பிள்ளைகள் ஓடுவதை நாம் பார்க்க முடியும், பின்வாங்குகிறதை பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மாணிக்கத்திற்காக இந்த பந்தி ஏன் எடுக்கணும்னு சொன்னா, அவ்வளவு விஷயம் சொன்னா இல்லையா? நித்திய ஜீவன் இருக்கு, பிழைச்சிருக்க முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும், நிலைச்சிருக்க முடியும். என்னுடைய பாவ அக்கிரம மீறுதல்கள், என்னுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கின இயேசு கிறிஸ்து, அதை நான் நினைச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய, மற்ற இடத்தெல்லாம் வருஷத்துல ஒரு முறை அந்த ஈஸ்டர் அப்படின்னு, அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லி அந்த நாளில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். என் ஆத்ம புருஷனை, என்னுடைய சகோதரரை, மனவாட்டியாகிய நான் அவர் சொன்னதை என் உயிர் இருக்கிற வரைக்கும், பணம் வந்தாலும் பணம் இல்லைனாலும், வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும், பலவீனங்கள் வந்தாலும் பலவீனங்கள் இல்லைனாலும், படிப்பு இருந்தாலும் படிப்பு இல்லைனாலும், எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். எனக்கு கண்ணு கொடுத்தவர் யாரு? எனக்கு வாய் கொடுத்தவர் யாரு? என்னை உழைக்கக்கூடிய காரியங்களை செய்தது யாரு? எனக்கு குடும்பங்களை கொடுக்கக்கூடியவர் யாரு? இதெல்லாமே அவர் தான். அவரு இதுல ஏதாவது ஒண்ணு கண்ணு தெரியாமக்கணும், கை ஏதாவது ஒரு முடமாக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல மூல வளர்ச்சி இல்லைன்னா என்ன பண்றது? ஆனா இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தவரை நான் எப்படி இந்த வாரத்தின் முதல் நாளிலே நான் நினைவு கூறாமல் இருக்க முடியும்? எனக்கு அவர் மாத்திரம்தான் என்கிற எண்ணங்களும் சிந்தைகளும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதமான பந்தி எப்படி எடுக்க வேண்டும் என்றால், அசுத்தத்தோடு எடுக்கிறது அல்ல, அதை பரிசுத்தத்தோடு எடுக்க வேண்டும். இது என்ன பண்ணி என்றால் பரிசுத்தரின் பந்தி. இது எப்படி எடுக்கணும்? பரிசுத்தத்தோடு கூட எடுக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் என்ன செய்யுங்கள் என்றால் தொழுது கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதமான பந்தியை பரிசுத்த சிந்தையோடு, ஏனோ தானோ இல்லாமல் பரிசுத்த சிந்தையோடு எடுக்க வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் யாராக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தராயிருக்க வேண்டும். மாசத்துல ஒரு முறை எடுக்கிற இடத்துல காலை கழுவி கையை கழுவி எடுக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதாகம் குறிப்பிடுகிறது. இந்த ஆசீர்வாதமான பந்தி எடுக்காதவர்களுடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நித்திய கோபாக்கினை என்று சொல்லுகிறது, அவர்களுக்கு நித்திய ஆக்கினை என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான்.
வார வாரம் நம்ம கேட்கறது தான் இதோடு கூட இந்த வசனத்தோடு கூட நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாமும் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அப்போ நமக்கு உலகத்தாரோடு கூட ஆக்கினை இருக்குது. அதில் நம்ம வாரம் அதில் எடுக்கலை. நான் வேலைக்கு போயிட்டேன், நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன், நான் படிக்க போயிட்டேன், எனக்கு வயிறு வலி, எனக்கு காய்ச்சல், என் சொந்தக்காருக்கு கல்யாணம், செத்து போயிட்டாங்க, நான் தான் அங்கே முன்னாடி போய் நிற்கணும், எல்லாத்துக்கும் நான் தான் என்னை முன்னாடி வச்சிருக்கிறாங்க, ஃப்ரெண்டோட கல்யாணம், எவ்வளோ பார்க்குறோம். இல்லை, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த அனுகிரகம் பண்ணவில்லை என்றால், நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 வாசிக்கிறோம். அந்த அன்பை நீங்களும் நானும் மறந்துவிட வேண்டாம். மனைவியினுடைய அன்போ, கணவனுடைய அன்போ, பிள்ளைகளுடைய அன்போ, சொந்த பந்தங்களுடைய அன்போ தனிந்து போய்விடும். அவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்போடு இந்த பாத்திரத்திலே பங்கு பெறலாமா? தலைகளை நம் தாழ்த்துவோம்.